ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து ட்ரெடிஷ்னல் ஒரு ரெசிபி தான். இந்த டிஷ் வந்து அந்த காலத்துலேருந்து டவுன் சவுத்தில், ஸ்பெஷலி இன் சவுத் இந்தியாவில் இது வெரி வெரி ஃபேமஸ். இது வேற ஒன்றும் இல்லை, பொரிச்ச குழம்பு. இட் இஸ் அ வெரி வெரி டேஸ்டி and it will be very nice and full of vegetable, and you know that it will be very useful for us. அந்த பொரிச்ச குழம்புக்கு வேணுங்கிற கறிகாயை நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து சேம் லைக் அவியல் மாதிரி தான். ஆனால் அவியலுக்கு வந்து நம்ம லாங்காக கட் பண்ணுவோம் தின்னா. இது வந்து கொஞ்சம் கூட்டுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணும். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு சேனை வாழைக்காய், அதுக்கப்புறமா அவரைக்காய் இல்லைன்னா பீன்ஸு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு சக்கரை பூசணிக்காயோ இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளரிக்காய் இல்லைன்னா சௌச்சௌ எது வேணால் எடுத்துக்கலாம். இது இளங்காய், திஸ் வில் பைண்ட் எவ்ரி திங். அப்புறமா நான் வந்து க்ரீன் கத்திரிக்காய் எடுத்துட்டுருக்கேன். இது இல்லைன்னா அந்த பர்பிள் ஆல்சோ யூ கேன் டேக். உருளைக்கிழங்கு பைண்ட் பண்ணுறதுக்கு அண்ட் கேரட்டு. இந்த உருளைக்கிழங்கு பதிலாக ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு கிடைச்சாலும் நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ வெஜிடபிள் எடுத்துகிட்டு இருக்கேன். மொச்சக்காய் காலத்தில் மொச்சக்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் வந்து ஒரு சின்ன பீஸு. அவியலுக்கும் அவ்வளோதான், இதுக்கும் அவ்வளோதான். நிறைய போட்டோன்னா அது வந்து நடுவில் கிடைக்கும், சாப்பிடும்போது இட் பி இரிட்டேட்டிங். வாசனைக்கு ஒரே ஒரு பீஸ் போட்டால் ரொம்ப நல்லது. எனக்கு கிடைக்கல, அதனால நான் யூஸ் பண்ணல. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு சேர்க்க வேண்டிய சாமான், ஒரு தேங்காய், ஒரு பாதி தேங்காய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது கூட தேங்காய் கூட வெறும் ஜீரகம் மட்டும் அரைக்கணும். அதுக்கப்புறம் காயெல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா அதில் வந்து காய் வேகும்போது நம்ம வந்து அதுக்கு வேணுங்கிற உப்பு, கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதோட இந்த குழம்பு பொடியும் போட்டு வெந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, இவ்வளோ சாமான் நமக்கு வேணும். இப்போ முதல்ல நம்ம இதை குக்கரில் வச்சு ஒரு சவுண்டு வந்தால் போகிறோம், நல்லா வெந்து எடுத்துட்டுடலாம். இதில் வேணுங்கிற உப்பை சேர்த்துருங்கோ. அதுக்கு வேணுங்கிற வெள்ளத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் தண்ணி விடலாம், கூட்டு தானே, கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு சவுண்டு வந்த போகிறோம், அந்த அளவுக்கு நம்ம வெந்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு திருப்பி நல்லா ஒரு கொலுக்கிட்டு வச்சுடலாம். இதுக்கு ஆக்சுவலாக பருப்பும் சேர்க்கணும். பருப்பு, சாம்பார் பொடி ரெண்டும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த சாம்பார் பொடி ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி பண்ணோன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் திருப்பியும் போடுறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இட் பி வெரி வெரி டேஸ்டி. ஸோ இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் இது வேகட்டும். அதுக்குள்ளே மிக்சியில் நம்ம இதை அரைக்க வேண்டியதை போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். மிக்சியில் நான் வந்து வெறும் தேங்காயும் ஜீரகம் இது ரெண்டும் தான் போட்டு அரைக்க போகிறேன். இதை நல்ல நைஸாக அரைக்கணும். இது அதை அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். அதுக்குள்ளே காயும் வெந்துடும். பாருங்க, இது அரைச்சின்னு வந்தாச்சு. கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சின்னு இருக்கேன். ரொம்ப குறைன்னு அரைக்க வேண்டாம். எனக்கு இது வந்து கொஞ்சம் மீடியமாக பண்ணிட்டால் தான் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ காயெல்லாம் ஒரே நிமிஷம் வெந்தாச்சு இந்த குக்கரில். ஸோ நான் இப்போ வந்து இந்த குக்கர்லேருந்து இந்த பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ வெந்த காயை இந்த பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற 1 டேபிள் ஸ்பூன் கோபுரமாக இந்த குழம்பு பொடியை, அதோட சாம்பார் பொடியை அதோட சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து 1 கப்பு, சின்ன கப்புக்கு 1 கப்பு நான் வந்து பருப்பை நல்லா வெந்து வச்சுட்டுருக்கேன். இப்போ இந்த பருப்பையும் அது கூட போட்டு கொஞ்சம் நல்ல ஒரு 2 கொதி வரணும். இந்த சாம்பார் பொடி வந்து கொதித்து நல்ல பச்சை மணம் போகணும். அந்த அளவுக்கு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு சேர்த்துருக்கிற பருப்பு துவரம் பருப்பு ஒரு சின்ன கப்புக்கு குக்கரில் வச்சு நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தெல்லாம் இப்போ கொதிச்சு நல்ல இந்த சாம்பார் பொடி வாசனை நல்லா வருது, கம்முன்னு மணக்கிறது. ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அரைச்சின்னு வந்திருக்கிற இந்த தேங்காய் விழுது அதில் சேர்த்துடலாம். ஸோ இது நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இல்லையா. இந்த சமயத்தில் நான் சைட் பை சைடு இந்த பாண்லியில் 2 ஸ்பூனு டேபிள் ஸ்பூன், ஓகே, 2 டேபிள் ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டுருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் கூட கடுகு போடலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். இந்த கருவேப்பிலையை அதோட சேர்க்கணும்.
நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தேங்காயும் போட்டு வறுத்து போட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெறும் தேங்காய் எண்ணெயில் இது போட்டாலும் போதும். ஏன்னா நான் நிறைய தேங்காய் போட்டதுனால இன்னும் தேங்காய் ஆட் பண்ணல. இந்த கருவேப்பிலையை போடும்போது எப்போதுமே கொஞ்சம் நல்லா கையால் கிள்ளி போட்டோம்னா இந்த மனம் வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும். ஸோ இப்போது நம்ம பொரிச்ச குழம்புக்கு நம்ம தாளிச்சு கொட்டினதையும் அதோட சேர்த்துடலாம். பாருங்க, நம்மளோட பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, அப்பா இது வந்து நம்ம சாத்துக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சப்பாத்திக்கு, பூரிக்கு, அதுக்கெலாம் கூட இந்த கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் இதுதான் சொல்லுவேன், டிஷ் தான். ஆனால் பிகினர்ஸ்க்காக வேண்டி கொஞ்சம் எலாபரேட்டாகவே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கூட்டு பண்ணிவிட்டு நல்ல சுட சுட சாதம் வச்சுட்டு, சண்டே எஸ்பெஷலி இதை வந்து பண்ணிவிட்டு ஒன்றில் தொகையல் பண்ணி அதுக்கு இது தொட்டுக்கலாம். இல்லைன்னா சாதத்து கூட இதை தொட்டுண்டு சாதத்து கூட பிசைஞ்சுட்டு நீங்கள் வந்து நல்ல பொடிசாக வெண்டைக்காயை நறுக்கி நல்லா ஃப்ரை பண்ணி தயிர் பச்சடி, இல்லைன்னா வெள்ளரிக்காய் பச்சடி, இல்லைன்னா உருளைக்கிழங்குல தயிர் பச்சடி, இல்லைன்னா தயிர் நல்லா கெட்டி தயிரில் கொஞ்சம் பூந்தி போட்டுட்டு அதை வச்சுட்டு சாப்பிட்டா ஹெவன்லியாக இருக்கும். I hope you like this recipe. Please try it because we put all the vegetables which are very, very important for us. So please try it and enjoy it. Let me meet you in the next lovely video.